வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவில் திடீர் திருப்பமா, நேரில் சந்திக்கிறார் இபிஎஸ், அதிர்ச்சியில் ஓபிஎஸ்ஆ. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஒற்றிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் தமிழகத்தில் ஒரு மெகா கூட்டணியாக உருவாக்கும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் கூட அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரன் ஆகியோரெல்லாம் மீண்டும் அதிமுக இணைப்பதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் ஓபிஎஸ் அவர்களை இபிஎஸ் அவர்கள் சந்திக்க உள்ளார் என்ற செய்திகள் தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது உள்நாட்டுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் ஜனவரி 5ஆம் தேதி தமிழகம் வரவுள்ள நிலையில்தான் அவரை அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதா. அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிறகு இந்த சந்திப்பானது கண்டிப்பாக நடைபெற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறதா. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு தான் தமிழக அரசியலிலே கண்டிப்பாக புதிய திருப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தும் வகையால்தான் இந்த சந்திப்பானது நடைபெறும் என்று அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. அது மட்டுமின்றி இந்த சந்திப்பில் பல ஆலோசனைகள் எல்லாம் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும் என்ற செய்திகள் வெளியிட்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் இந்த ஆலோசனையின் போது கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை இணைப்பது குறித்து கண்டிப்பாக தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் வியூகமெல்லாம் குறித்த விவாதமெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆலோசனைகள் நடைபெறும் என்பதை அரசியல் வல்லுநர்களாம் தெரிவிக்கிறார்களாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதற்கு சம்மதிக்கும் பட்சத்தில்தான் கண்டிப்பாக மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வாய்ப்புள்ளதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பில் தற்போது ஒரு உற்சாகமான வரவேற்பையும் பெற்றுள்ளதாக செய்தியாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. ஏனென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ்ஐ இணைக்கும் பட்சத்தில் தான் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ்க்கு வாக்கு வங்கிதம் சதவீதம் அதிகமாக இருக்கும் நிலையில்தான் கண்டிப்பாக அவர் அதிமுக இணைந்தால் அதிமுக கண்டிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிக வாக்கு வங்கி சதவீதம் பெறும் நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதாம். அது மட்டுமின்றி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் டிடிவி ஆகியோரின் செல்வாக்கு என்பது மிக அதிக அளவிலே காணப்படும். அதாவது முக்குளத்தேவர் வாக்கு என்பது கண்டிப்பாக அதிமுகவுக்கு கவரும் வகையில்தான் அவர்கள் இணைக்கும் பட்சத்தில் முக்குளத்தேவர் சமுதாய வாக்குகள் எல்லாம் அதிமுக பக்கமே சென்றடையும் அந்த நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. இதையடுத்துதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வருகையை ஒட்டிதான் இந்த செயலானது நடைமுறைப்படுத்தப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. அவர் கண்டிப்பாக தமிழ்நாடு வருகையில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். டெல்லி தலைமை ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் மீண்டும் என்டிஏ கூட்டணி இணைப்பதற்கான வேலைகளை அண்ணாமலை வைத்து தமிழ்நாட்டில் காய் நகர்த்தி வருவதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்றத்திலிருந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு 3-4 முனை போட்டி தான் நிலவும் என்பதை தமிழ் அரசியல் வல்லுநர்களாம் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. இந்த நிலையில்தான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.